வணக்கம் மக்களே. 40 ரூபாயில் ஊட்டி கொடைக்கானலோட அருமையான ஒரு மலைப்பகுதிக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தாக ஆகணும். ஏறக்குறைய 3200 அடி உயர மலை உச்சியில் யானைகளும் சிறுத்தைகளும் வாழ்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள பெரிய பள்ளத்தாக்குகளையும் அபாயகரமான வளைவுகளையும் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து நாம் இன்னைக்கு ஒரு அருமையான இடத்துக்கு போக போகிறோம். நாம் இந்த மலையில் பயணம் செய்யும்போது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான காடுகளை இந்த மலையிலையும் பார்க்க முடியும். எருமை மாடுகளுக்கு புகழ்பெற்ற ஒரு மலைப்பகுதி. இந்த மலையில் நம்ம பயணம் செய்யும்போது மக்காச்சோள தோட்டங்களுக்கு உள்ளேயும் பலா வாழை தோட்டங்களுக்கு உள்ளேயும் அதே மாதிரி மிளகு செடிகளுக்கு உள்ளேயும் நாம் புகுந்து இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மலை உச்சி பகுதிக்கு போக போகிறோம். இந்த இடத்துக்கு இதுவரையிலும் பேருந்தில் யாரும் பயணம் செஞ்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பேருந்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. நாம் போகக்கூடிய இடத்துக்கு யாரும் பேருந்தில் பயணம் செஞ்சது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம காணொலியை பாருங்கள். நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். காணொலி பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் தவிர்த்துட்டு போகாதீங்க. இந்த மலையில் நம்ம பயணம் செஞ்சதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அது எந்த இடம் எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் காணொலியை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குமா? ஏன்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. உங்கள் ஊரில் எப்பயுமே இப்படி தான் இருக்குமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையம் வந்துருங்க. இந்த அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு பயணத்தை தொடங்க போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சு பாருங்கள். நாம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து பர்கூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியூர் அப்படிங்கிற பகுதிக்கு தான் நம்ம பேருந்தில் பயணம் செய்ய போகிறோம். நம்ம பேருந்தில் இப்போ ஏறிக்கிட்டோம். நேரம் சரியாக 8 மணி 10 நிமிடங்கள். நம்ம முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் நாட்கட்டையும் நடத்துனர் நாட்கட்டையும் அனுமதியும் வாங்கிட்டோம். பேருந்தும் எடுத்துட்டாங்க. பாருங்க, பயணச்சீட்டு வாங்கியாச்சு. 40 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. நாம் பயணம் பண்ணக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் தூரம். இந்த மலையில் இருக்கக்கூடிய தாமரைக்கரை அப்படிங்கிற பகுதிக்கு அந்தியூர்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். அது ஒரு 20 கிலோமீட்டர் தூரம். அதே மாதிரி தாமரைக்கரையிலேருந்து நாம் போகக்கூடிய அந்த பெரியூர் கொங்காடை பெரியூர் அப்படிங்கிற பகுதிக்கு பார்த்தோன்னா இன்னொரு 1 மணி நேரம் 25 கிலோமீட்டர் தூரம். போகிற வழியில் 2 புறமும் பசுமையாக தான் காட்சியளிக்குது. இந்த பக்கம் எல்லாமே கரும்பு பயிரிட்டுருக்காங்க. இந்த பக்கம் முழுவதுமாக வாழை பயிரிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் ஆங்காங்கே நெல் வயல்களும் காய்கறி வகைகளும் பயிரிட்டுருக்காங்க. மலையோட அடிவார பகுதிக்கு போகக்கூடிய இந்த சாலையோட 2 புறங்களுமே பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. இப்போ மலையோட அடிவார பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சோதனை சாவடி இருக்குது, வரட்டுப்பள்ளம் சோதனை சாவடி. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வன சோதனை சாவடியிலேருந்து காடுகள் ஆரம்பமாகுது. அதே மாதிரி நிறைய பலகைகளில் வனத்துறையினர் நிறைய தகவல்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலேறி போங்க. இந்த இடத்துல பாருங்கள், யானைகள் கடக்கும் பகுதி கவனமாக செல்லவும்னு சொல்லிட்டு ஒரு பலகையில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாதை தான் வரட்டுப்பள்ளம் அணைக்கு போகக்கூடிய பாதையும், முன்னாடி இடதுபுறத்தில் போகக்கூடிய இந்த பாதை தான் வரட்டுப்பள்ளம் அணைக்கு போகக்கூடிய பாதையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பலகையில் மலைச்சாலை ஆரம்பம் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. காடுகள்லேருந்து இப்போ நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். வளைஞ்சு தான் பாதை போயிட்டுருக்கு. நாம் ஒரு மலையோட ஓரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா கீழே பெரிய பள்ளத்தாக்கு, அதை ஒட்டியே பெரிய ஒரு மலைத்தொடரும் காணப்படுது. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், வரட்டுப்பள்ளம் அணை எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. இந்த பனி எல்லாம் கலந்து அந்த பள்ளத்தாக்குகளில் பார்த்திங்கன்னா அந்த வரட்டுப்பள்ளம் அணை காணப்படுது. இது பாருங்கள், கீழே பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, எல்லாம் பனிமூட்டமாக காட்சி அளிக்குது. நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணாவும் சொன்னார், இந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி ஆங்காங்கே பலகையில் யானைகள் கடக்கும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருந்தது. இந்த சாலை பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து மைசூர் போகக்கூடிய ஒரு சாலை. அதாவது மைசூர்லேருந்து பர்கூர், ஹன்னூர், ராமாபுரம், கொல்லேக்கால், மைசூர் இந்த பாதை வழியாகவும் போகலாம். இதில் ஒரு பேருந்தும் போகிறதா அண்ணா சொல்லியிருந்தார். 2 வாகனங்கள் போகிற மாதிரி பெரிய ஒரு சாலை தான். மழை காலங்களில் பார்த்திங்கன்னா மண் சரிவுலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநர் அண்ணா சொல்லியிருந்தார். நமக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு மலைத்தொடர் அழகாக காட்சி அளிக்குது.
நிறைய வளைவுகள் தாங்க இந்த சாலையில் வருது. வளைஞ்சு வளைஞ்சு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், முன்னாடி ஒரு பெரிய ஒரு வளைவு இருக்குது. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. பர்கூர் மலைப்பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பலகையில் பாருங்கள், பள்ளத்தாக்கு பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு காட்சி அளிக்குதுங்க. இந்த பகுதியில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனமாக நீங்கள் போகணும். நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த மலைத்தொடரோட சைடில் வந்து பெரிய பள்ளத்தாக்குகளும், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மலையும் இருக்குது. அதில் தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய வளைவுகள் தாங்க வந்து இந்த மலையில் வந்துட்டுருக்கு. பர்கூர் மலைப்பகுதிக்கு போகக்கூடிய பிரதான சாலையே இந்த சாலை தான். இதில் தாமரைக்கரை அப்படிங்கிற பகுதியிலேருந்து இடதுபுறம் திரும்பி நம்முடைய கொங்காடை, அதுக்கப்புறம் தாளக்கரை போகிற பேருந்துலாம் அந்த பக்கம் போகும். இதுலேயே இந்த தாமரைக்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் வலதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா மடம் அப்படிங்கிற பகுதிக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். ஏறக்குறைய ஒரு மணி நேர பயணத்துக்கு அப்புறமா நாம் இப்போ வந்து தாமரைக்கரை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மலையில் பாதி மலை ஏறக்குள்ளேயே வந்து அவ்வளோ குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தாமரைக்கரை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம இடதுபுறம் திரும்பி நம்ம பெரியூர் அப்படிங்கிற பகுதிக்கு போகணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பலகையில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த பகுதி முழுவதுமாக வந்து நீலகிரி தைல மரங்கள் தான் அதிகமாக காட்சியளிக்குது. இதில் நம்ம பூந்து பயணம் செய்யும்போது நமக்கு ஒரு புதுவித அனுபவமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிருதுங்க. மணி வந்து இப்போ 9 மணிக்கு மேலே ஆகுது. இந்த பகுதி வந்து அடர்ந்த காடுகள் இதுக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தாரு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து நிறுத்தம். இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு மண் சாலை போகுது. அந்த மண் சாலையிலே போனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொல்லியிருந்தாரு. இந்த சாலை வந்து தார் சாலை தான், ஆனால் அங்கங்கே பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்குது. காலையில் 6 மணிக்கு அந்தியூர்லேருந்து இந்த பகுதிக்கு போன பேருந்து இப்போ திரும்ப வந்துட்டு இருக்கு பாருங்க. உங்கள் இருசக்கர வாகனத்தில் நீங்கள் இந்த பகுதியில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு புதுவித அனுபவமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்கும். நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா மறக்காமல் வாகனத்தை எங்கேயும் நிறுத்தாமல் போங்க. ஒரு 10 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை குண்டும் குழியுமாக இருந்துச்சு. இந்த பகுதியில் வந்து இந்த சாலை புதுசாக போட்டிருக்காங்களாம். இந்த தார் சாலை நல்லாவே இருக்குது. இந்த சாலை வந்து ஒரு பேருந்து மட்டுமே போகிற மாதிரியான குறுகலான சாலை. இதுக்கப்புறம் தான் வந்து அபாயகரமான வளைவுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநர் நான் சொன்னார். அந்த மணியாச்சி பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய அந்த வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். முன்னாடி இந்த இடம் வரலும் தான் பேருந்துகள் வந்து வளைஞ்சி போயிருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் இந்த கொங்காடை வரலும் பேருந்துகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த தார் சாலைலாம் இப்போ போட்டது தான். இப்போ நம்ம வந்து அந்த மணியாச்சி பள்ளத்தில் போயிட்டுருக்கோம். இங்கே வரக்கூடிய இந்த வளைவுகள் எல்லாமே ஆபத்தான வளைவுகள் தான். இந்த வளைவுகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை முழுவதுமாக நான் தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாகவே இந்த வளைவுகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சாலை வந்து ஆழமான பள்ளத்தை நோக்கி வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க. நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போனீங்க அப்படின்னா இந்த பகுதியில் திரும்ப ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சில வளைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேருந்தே வளைய முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிறிய ஒரு வளைவாக இருந்துச்சு. இந்த வளைவு பாருங்கள். பயம் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் ஓரளவுக்கு இந்த வளைவுகள் வந்து கொஞ்சம் பயமுறுத்துங்க. இதெல்லாம் தாண்டி போனீங்க அப்படின்னா தான் மணியாச்சி பள்ளம். இந்த பாலத்துக்கடியில் போகக்கூடிய ஓடை வந்து பார்த்திங்கன்னா பாலத்தில் கலக்கிறதா சொன்னாங்க. இந்த சாலையில் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது ஒரு திகில் நிறைந்த அனுபவமாக இருக்கும்னு சொல்லி இங்கே இருக்கீங்க சொன்னாங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா யானைகளையும் சிறுத்தைகளையுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வரதா இருந்தால் பேருந்துலேயே வாங்க. ஏன்னா பேருந்தில் வரும்போது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியுது. பள்ளி செல்வதற்காக பேருந்தில் ஏறுவதற்கு குழந்தைகள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமாக அடர்ந்த காடுகள் தான். நமக்கு முன்னாடி ஒரு வாகனம் வந்துருச்சு.
இதை கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்மளுடைய பேருந்து போச்சு. இந்த பகுதியில் வந்து சிறுத்தைகள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு அருவி மாதிரி, அதாவது மழை அதிகமாக பெய்யக்குள்ள அந்த அருவியில் தண்ணி வரும் அப்படிங்கிற விஷயத்த அண்ணா சொல்லியிருந்தாரு. இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம், இங்கேயும் மாணவ மாணவிகள் வந்து பேருந்தில் ஏறிக்கிட்டாங்க. பக்கத்தில் ஒசூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கிறதா அண்ணா சொன்னார். அந்த பள்ளிக்கு தான் இந்த குழந்தைகள்லாம் போகிறதாவும் அண்ணா சொன்னார். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வந்தால் மலைப்பகுதியெலாம் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம இந்த மலையில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நம்ம முன்னாடி அந்த கிராமங்கள்லாம் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. எல்லாம் இந்த படிக்கட்டு முறை விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் நீங்கள் போகும்போது நம்ம சாலையோட 2 புறங்கள்லையும் மக்காச்சோள தோட்டங்களையும் அதே மாதிரி நெல் வயல்களையும் பார்க்க முடியுது. இந்த கிராமங்களுக்குள்ளே போகக்கூடிய இந்த சாலையெல்லாம் வந்து ரொம்ப குறுகலான சாலைங்க. முன்னாடி ஏதாவது வாகனம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு இருசக்கர வாகனம் வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த பகுதியில் பாருங்கள், முழுவதுமாக நெல் வயல்களும் அதே மாதிரி அந்த வயல்களுக்கு நடுவில் வந்து அழகான அந்த ஓட்டு வீடுகள் காணப்படுது. இந்த ஓட்டு வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் சுவரால் தான் வந்து கட்டியிருக்காங்க. நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் ஒசூர் அப்படின்னாங்க. இப்போ வரக்கூடிய பேருந்து நிறுத்தம் அந்த ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளி. பள்ளிக்கு வந்த குழந்தைகள்லாம் இந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிட்டாங்க. நம்மளுடைய இடதுபுறத்தில் மேல்நிலைப்பள்ளி இருக்குது. போகக்குள்ள அப்படியே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இடதுபுறத்தில் உள்ளுக்குள்ளே பாருங்கள், மேல்நிலைப்பள்ளி தெரியுதுங்களா? இந்த பகுதி முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஓக் மரங்கள் காணப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடிகள்லாம் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து அந்த மலைத்தொடர்களை பாருங்கள் எப்படி காட்சி அளிக்குதுன்னு. அந்த பனிக்கு வந்து எல்லாம் மங்களாக காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் முழுவதுமாக நெல்லும் மக்காச்சோளமும் பயிரிட்டிருக்காங்க. இது ஒரு பேருந்து நிறுத்தம். இங்கேருந்து பாருங்கள், எல்லாம் அந்த மலைத்தொடர்கள் வந்து அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. கண்ணு கட்டின தூரம் வரலும் இந்த சரிவுகளில் மக்காச்சோளமும் நெல்லும் பயிரிட்டிருக்காங்க. படிக்கட்டு முறை விவசாயம் அப்படிங்கிறது அழகாக தெரியுது. ஆங்கங்கே நடுவில் வந்து வீடுகள் தென்படுது. இங்கே பாருங்கள், நெல் பயிரிட்டிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோளமும் பயிரிட்டிருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரலும் பச்சை பசையில் தாங்க காட்சி அளிக்குது. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு மலைங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் வருது. இந்த பேருந்து நிறுத்தத்துலேருந்து வலதுபுறம் திரும்பினா தங்கும் விடுதிகள் இருக்கிறதா அண்ணா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கீழே ஒரு கிராமம் ஊர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு பின்னாடி வரக்கூடிய பேருந்து அந்த ஊருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதி முழுவதுமாக ஓட்டு வீடுகள் இருக்குது. அந்த ஓட்டு வீடுகளுக்கு ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் குச்சிகளை வச்சு எல்லா பக்கமே தடுத்துருக்காங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணால் வந்து தடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், நம்முடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள். முன்ன இடதுபுறத்தில் பார்த்தோம், இந்த பக்கம் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த மலைக்கு நீங்கள் வரலாம். வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து போகலாம். தேசிய விலங்கின மரபு வள பெட்டகத்தில் பர்கூர் மலை எருமைக்கு அங்கீகாரம் அளித்து புதிய வகை எருமை இனமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த தேக்கு மரங்களும் அதிகம் காணப்படுது. அந்த சில்வர் ஓக் மரங்களும் அதே மாதிரி இதில் வளைஞ்சி போகிறதே அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த படிக்கட்டு முறை விவசாயம். ஏறக்குறைய இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். இந்த பகுதியில் நம்முடைய வலதுபுறத்தில் வந்து வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடுகளும் இருக்குது. சில இடத்துல வந்து அந்த மெத்தை வீடுகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள மணி 10 மணி ஆகுது. பனியோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த மலைத்தொடர்களில் அவ்வளோ பனிங்க, பயங்கரமாக வந்து குளிருது. அதில் தான் கீழே இறங்கி இப்போ போயிட்டுருக்கு. வலதுபுறத்தில் நெல் பயிரிட்டிருக்காங்க. பாதை எல்லாமே வளைஞ்சி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. மலையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து அப்படியே தேக்கி வச்சுருக்காங்க. அதை தான் விவசாயத்துக்கும் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அங்கங்கே சில இடத்துல போர்வெல் போட்டிருக்காங்க. எல்லா காடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் பூதாத மாதிரி.
இப்போ வந்து நம்முடைய வலதுபுறத்தில் வந்து ஒரு பாதை பிரியுது. அந்த பாதை தான் பெரியூர் போகக்கூடிய பாதை. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொங்காடை அப்படிங்கிற ஊருக்கு நம்முடைய பேருந்து போயிட்டு திரும்ப இந்த வழியாக மேலே ஏறும். இப்போ கொங்காடை பகுதியை நம்ம அடைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், முழுவதுமாக ஓட்டு வீடுகள். அந்த மண் அப்படியே பூசிருக்காங்க, செம்மண் எடுத்து அப்படியே பூசி அந்த வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில்னு சொன்னாங்க. அந்த கோவில் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மலைத்தொடர்கள் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. நம்ம பேருந்தும் இந்த இடத்துல திரும்பிடுச்சு. இப்போது இது ஒரு உயர்நிலை பள்ளிங்க, கொங்காடை பகுதியில் அமைஞ்சிருக்கு. மாலை 7 மணிக்கு அந்தியூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்து இரவு 9 மணிக்கு இந்த இடத்துலேயே வந்து ஹால்ட் ஆயிடுவாங்களாம். திரும்ப அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு பேருந்து எடுக்கிறதா அண்ணா சொல்லியிருந்தார். இந்த பகுதியில் வந்து அனைத்து விதமான பழங்களும் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மாப்பழா, வாழை அதெல்லாம் வந்து சீசனுக்கு நல்லாவே நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. சாமை, திணை, அவரை, தட்டைப்பயிறு, மக்காச்சோளம் இது எல்லாமே இந்த பகுதியில் வந்து விளைவிக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிறப்பே வந்து பார்த்தோன்னா இந்த எருமை மாடுகள் தான். கொங்காடை பகுதியிலிருந்து பெரியூருக்கு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பெரியூர் அப்படிங்கிற பகுதியை பக்கமாக வந்துட்டோம். இந்த பக்கம் முழுவதுமாகவே வந்து பச்சை பசேல்னாங்க, கண்ணு கட்டின தூரம் வரல இருக்குது. இதுதாங்க பெரியூர் பகுதி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேருந்தும் வளைஞ்சு நிற்க போகுது. பேருந்துலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் ஐயப்ப சாமிங்க தங்கறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சாமிக்கிட்ட இந்த ஊரோட தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாமி வணக்கங்க சாமி. இப்போ இந்த ஊரோட பேர் சொல்லுங்கள் சாமி. கொங்காடை பெரியூர் சாமி. இது கொங்காடை பெரியூருங்களா? சரிங்க சாமி. இங்கே எத்தனை கிராமங்கள் இருக்குது சாமி இந்த மலையில்? இது என்ன மலைங்க சாமி முதல்ல? இது மொத்தமாக கொங்காடை சாமி. சரிங்க. செங்கலை இருக்குது, கம்பரேட்டு இருக்குது, கோயில்நாத்தம் இருக்குது, ஆளானை இருக்குது, ஒசூர் இருக்குது. ஒரே கிராமத்தில் வருது சாமி. ஒரே கிராமத்தில் எல்லாமே இங்கே வருதுங்களா? கொங்காடை புதூர் இது மேலே பெரியூருங்க. சரி, பெரியூருங்க. என்னென்ன சாமிங்கெல்லாம் விளையுதுங்க சாமி? சோளம், மக்காசோளம், ராகி, கம்பு, அப்புறம் இந்த நெல்லுங்க, புது நெல் எல்லாம் விளையுதுங்க. எல்லாமே இங்கே மலையில். தட்டுப்பயிறு எல்லாம் விளையுதுங்க. சரிங்க சாமி. இந்த பர்கூர் மலை எருமை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தனித்துவமான ஒரு எருமை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை லிட்டர் சாமி இந்த எருமைலாம் பால் கறக்குங்க? இந்த மலை எருமைங்க. இந்த மலை எருமைங்க 3லேருந்து கீழங்க சாமி. 3லேருந்து அது கீழே தான் இருக்கும். இதுவும் வந்து காளை மாடுங்க. இது நாட்டு மாடு. நாட்டு மாடுங்க. ரைட். கொம்பு பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது பண்ணுவோம். இங்கே நமக்கு என்ன தொழில்? விவசாயம் தான் சாமி. விவசாயம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கே போய் சாமி வாங்கிட்டு வரீங்களா? அந்தியூர் தான் போகணும் சாமி. அந்தியூர் தான் போகணும். அந்தியூர் தான் சந்தைக்கு. என்னன்னைக்கு சந்தை வருங்க சாமி? சந்தை திங்கக்கிழமை. நீங்கள் போய் திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்துடுவீங்க. சரிங்க சாமி. சரி, இந்த பஸ் வரதுனால கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குதுங்க. நீங்கள் போயிட்டு வர்றது 2 பஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் சிரமம் இல்லை. ஒரே நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் சாமி. உங்களுக்கு மருத்துவம் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கலாம்? இங்கே இருக்குது சாமி. ஒசூர். அங்கே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. நீங்கள் என்னைக்கெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு இது இருக்குங்க. ஸ்கூலு இங்கே இருக்குதுங்க. பெரியூர் இருக்குது, பட்டைப்பாளையத்தில் இருக்குது. பரவாயில்லைங்க. இருக்குது எல்லா ஊரில் ஸ்கூல் இருக்குது. பரவாயில்லைங்க. வேற என்னங்க சாமி உங்களுக்கு ஏதாவது தேவை? தண்ணிங்கெல்லாம் எப்படி குடிக்கிறதுக்கு? டேங்க் தான். இங்கே நீங்கள் விவசாயத்துக்கு எப்படி சாமி தண்ணிலாம் இது பண்ணுவீங்க? விவசாயிக்கு போர் தான் சாமி. போர் எத்தனை அடி போட்டால் தண்ணி வருதுங்க? அதிகமாக போர் இல்லைங்க. சரிங்க. மலையில் வர ஊத்தண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னமும் அந்த மண் வீடுகள்லாம் அப்படியே இருக்குங்க. இருக்குது சாமி. இங்கே வேற என்னங்க சாமி சிறப்பு? வேற ஒன்றும் இல்லை சாமி. வேற ஒன்றும் சிறப்பு இல்லை. அந்த அப்படியே பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. சரிங்க சாமி. சரி, நன்றிங்க சாமி. நன்றி சாமி சரணம். நீங்களும் வரீங்களா வீடியோவில்? வர மாட்டிங்களா சாமி? வாங்க சாமி. சாமி நீங்களா எத்தனை படிக்கிறீங்க? 4வது. 2வதா? நீங்கள் 4வது. நீங்கள் 4வது. நீங்கள் 5வது. நீங்களா 2வதா? ஸ்கூல் போகல இன்னைக்கலாம்? இன்னைக்கு ஸ்கூல் லீவா? அதெல்லாம் சூப்பராக இருக்குமா? ஏன்னா ஜில்லுன்னு இருக்கு. உங்கள் ஊரில் எப்பயுமே இப்படி தான் இருக்குமா? ஜில்லுன்னு இருக்குமா? நல்லா இருக்குமா? ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடலாமா? வேற என்ன சொல்லு, உங்கள் ஊரில் என்ன சிறப்புன்னு? எல்லாமே சிறப்பு, அருமையாக இருக்கும். சூப்பர் சாமி. என்னைக்கு மலைக்கு போகிறதுங்க?
அவ்வளவுதான். நீங்கள் போகும்போது போனதான் எல்லாரும் மாலை போட்டீங்க, எல்லாரும் கன்னிசாமிங்களா? எல்லாம் கண்டிப்பாக கன்னிசாமிங்க. இது வந்து இது என் பாப்பா சாமி. ஆ இது என் பாப்பா, அது உங்க தான். இல்ல அவர் யாரு? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. ஓ எங்க வீடு இங்கன்னா அவங்க வீடு அங்க. அப்படியே சாமி. சரிங்க சாமி, சரிங்க சாமி. ரொம்ப நன்றிங்க சாமி. ஹாய் சொல்லிடுங்களா? ஐயப்ப சாமி, சாமி சரணம். இங்கே தான் வந்து ஐயப்ப சாமிகள் வந்து மாலை போட்டிருக்காங்க. ஓ, இங்கே தான் தங்கியிருப்பீங்களா? ஓ, நைட்டே சாமி எல்லாரும் இங்கே படுத்துவீங்களா? சரி, கோயில் சுத்தி காட்டுங்க. கோயில் சுற்றி காட்டலாமா? சரி, யானைலாம் வருமா? யானை சிங்கம் கரடி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எங்கே வந்துச்சு யானை பார்த்தீங்க நீங்கள்? அங்க வாகத்தோம் சோகர்ல இருங்கோ. இந்த பகுதியில் பேருந்து ஓட்டக்கூடிய பேருந்து ஓட்டுநர்னாகட்டும் நடத்துனர்னாகட்டும் இந்த ஊரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்கள் தினமும் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கீங்க. இந்த ஊரை பற்றி சிறப்புகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். 3-4 வருஷம் வரோங்க. சரிங்க. மக்கள் எல்லாம் பரிவோடு எடுத்துக்காங்க. சரிங்க. எடுத்துக்காங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆ அதாவது அடிச்சுட்டு போகிறாங்க. நல்லது, நல்லதுங்கண்ணா. நீங்கள் இப்போது 4 வருஷமாக அந்த ஊர் வந்துட்டுருக்கீங்கண்ணா. உங்களுக்கு எப்படிங்கண்ணா இந்த அனுபவம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஊருக்கு வரதுக்கு அனுபவம்? ஒன்றும் அனுபவம் நல்லா தான் இருக்குங்க. சரிங்க. ஏரியா தான், ஆ மலை ஏரியா தான். ஆ வந்து எது வேலை இல்லை, விவசாயம் தான் எல்லாரும். எல்லாமே விவசாயம் தான். மற்ற வேலையில் கீழே தான் போகணும். ம் பஸ் நம்பி இருக்கு. பஸ் விட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்களும் வந்து 4 வருஷம் ஆகுதுங்கண்ணா? இல்லை, நான் ஒரு 4 மாதம். 4 மாதம் ஆகுது. நமக்கு என்ன ஊருங்கண்ணா? சொந்த ஊருங்கண்ணா? பர்கூருங்களா? ஸோ அதனால் நீங்கள் இங்கே பக்கமாக. சரிங்கண்ணா. வேறு ஏதாவது சிறப்புன்னு ஏதாவது சொல்கிறதுக்குன்னா எப்படிண்ணா இங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்கும்? இந்த எப்பயுமே இதே மாதிரி தான், கூலிங்காக தான் இருக்கும். எப்போ வெயில் காலத்துலையும் இப்படி தான் இருக்குங்க? வெயில் காலத்துல இதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குங்க. மற்றபடி நம்ம ஊட்டி கொடைக்கானல் அதோட இது எல்லாம் இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓரளவு நல்லாவே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாகவே இது மலை பகுதி அப்படிங்கனால இது தொடர்ச்சி ஃபுல்லாக மலைங்களா? ஃபுல்லாகவே ஃபுல்லாக மழை தான், எல்லாமே ஃபுல்லாக மழை தான். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, எல்லாமே மழை தான். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகே, நன்றி. இப்போ நம்ம வந்து இந்த கொங்கடை பெரியூருக்கு வந்தாச்சு. ஏறக்குறைய 2 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேருந்து வந்து இந்த பெரியூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுத்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் ஆனால் நிறுத்தினார். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளெல்லாம் பேசினாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஊருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இயற்கையான காற்றை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஈரோடு மாவட்டத்தோட ஊட்டி கொடைக்கானல்லாம் கிடையாதுங்க, அதுக்கும் மேலேங்க. ஏன்னா இப்போ 10 மணி ஆகுது, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? அந்த பக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்குது. கடைங்களா அது? ஹோட்டல் சாப்பிட்றது தங்கறதுக்குலாம் ஏதாவது இருக்குங்களா? ஹோட்டலும் இல்லை சாமிங்க. சரிங்க. ஹோட்டல் இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டு பழங்கள் கிடைக்குங்களா? அதாவது என்னங்க பழங்கள் பழம் எல்லாம் மாப்பழம் பலாப்பழம் இல்லை. இப்போ இந்த சீசன் இல்லை. சீசன் வந்து எல்லா பழமும் இருக்குதுங்க. சீசன் வந்தால் எந்த எப்போ சாமி சீசனு? சீசனு ஆடி மாதங்க. ஆடி மாதம் தான் சீசனுங்களா? ஆடி மாதம் சீசன். மாம்பழம், பலாப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம் கூட எப்பவுமே இருக்கு. ஏதோ ஒரு மரத்துல சரிங்க. பலாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, மாம்பழம், இதெல்லாம் வந்து கொய்யாப்பழம். யானைகளாம் வருங்களா சாமி? சாமி யானை வருது. யானை வருங்க. எல்லாம் இங்கே வந்துங்களா? வருதுங்க, ஊருக்குள்ளேயே வருதுங்க. சோழ பயப்பட மாட்டீங்களா? என்ன பண்றது வரும் யானை. அப்படிங்களா? எல்லாம் நீங்கள் துரத்துறீங்க? போன சொத்த போட்டு போயிடு. சரிங்க சாமி, சரிங்க சாமி, நன்றிங்க சாமி. பாருங்க, பாய், டாடா டாடா. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். வர சாமி, வர சாமி.